வணக்கம், குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் பேக். இங்கே பாருங்கள், உள்ள சில்லனா இருக்குது, ஜில்லனா. வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா 12 மணி வெயில். இப்போ மணி 1. ஸோ லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஃபுல்லாக பாருங்கள், கார்டன் வேலை பண்ணியிருக்காங்க கரெக்டாக நம்ம வீட்டு முன்னாடி. ஆனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். கண்டிப்பாக செரி மரம் வேணும். ஸோ இன்றைக்கி விலாக் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் வெளியில் லுக்கு. இன்னும் நம்ம ஹோம் டூர் பாக்கி இருக்குது, அதுவும் சீக்கிரமாக நம்ம போட்டுருவோம். மெயின் ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம வீடு வந்து லோன் ஃப்ரீ. எஸ், ஸோ லோன் ஃப்ரீ வீடு, லோன் கிடையாது, எல்லாமே கலாஸ் கத்தம் பண்ணியாச்சு. ஸோ வேறு என்ன வேணும்? நிம்மதியான வாழ்க்கை, ஒரு லோன் ஃப்ரீ வீடில். சரி வாங்க உள்ளே போவோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கார்டன் எல்லாம் இந்த கார்டனும் நான் காட்டுறேன். இது பாருங்கள், நம்ம வீட்டோட இது காலிஃப்ளவர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் பூ, நம்ம வீட்டு தோட்டத்துது. இது எப்படி பறைக்கிறது எனக்கு தெரியாது. இது ரெடியாக இருக்குது, எடுக்க முடியல என்னால். எடுக்க முடியல. அவங்க கார்டனர் வருவாங்க சாயங்காலமாக தண்ணி ஊற்றுறதுக்கு, அவங்கள பறிக்க சொல்லலாம். ஸோ இன்னமே வந்து நான் ஆசைக்கு காலிஃப்ளவர் வச்ச ஒரு 4 பீஸ் வச்சேன் போல், 4-5 பீஸு. அதில் 2 வரல, 3 வந்திருக்கு. ஸோ இன்னும் அந்த பக்கம் 2 இருக்குது. ஸோ குட்டி குட்டி பூ தான். இது எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி போல். ஸோ எனவே வந்து காலிஃப்ளவருக்கு பதிலாக இதை எடுத்துருவேன். காலிஃப்ளவருக்கு பதிலாக நம்ம வந்து ப்ராக்கலி வைக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது. நான் வந்து தக்காளியும் நிறைய வச்சுட்டேன். ஸோ தக்காளி கூட ஈஸியாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. 20-30 ரூபாய்க்கெல்லாம் நல்லாவே கிடைக்கிது. ஸோ தக்காளி ஆசைக்கு 2 வச்சுட்டு, மிச்சம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் காய்கறி வெரைட்டி சேர்த்துக்கலான்னு, அது பார்ப்போம் என்ன வைக்கலான்னு. ஸோ அத்தர் வந்தாச்சு, அத்தர் சாப்பிட்டுருக்கோம். பாப்பா என்ன வெயில் வெயில். வந்து ஃபுல்லாக தலை காயில், வெளியில் போய் 5 நிமிஷம் என்ன போதும், காஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், மார்ச் மாதம் தான். அப்புறம் நேற்று நம்ம வீடியோ பார்த்தீங்களா, பர்த்டே விலாக் போட்டாச்சு. ஸோ இப்போ தான் எடிட் பண்ணி போட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுட்டேன். இன்றைக்கி 12:30 மணிக்கெல்லாம் போட்டுட்டேன். இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச். இன்றைக்கி பிளேன் சாம்பார் சாதம், தக்காளி சாம்பார், அப்புறம் அப்பளம். இது வந்து வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் தயிர். இது வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் இருக்குது. காலையில் விஹானுக்கு காட்டி ரோல் பண்ணி கொடுத்தேன். கேப்சிகம், அப்புறம் வந்து சீஸு, வெங்காயம் எல்லாம் போட்டு காட்டி ரோல். அத்தரமும் அதான் டிஃபனுக்கு சாப்பிட்டோம். அத்தருக்கு இன்றைக்கி ஸ்டடி ஹாலிடே, நாளைக்கு எக்ஸாமு. பாருங்கள் மணி 1 ஆச்சு. நான் சாப்பிட்டேன், இவனை கூப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இவனுக்கு வெண்டைக்காய் மட்டும் தான் பிடிக்கும், அதெல்லாம் உருளைக்கிழங்கு பிடிக்காது. அதனால் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வெண்டைக்காவை மட்டும் பார்த்து வச்சுருக்கேன். ஃபோன் கொடுறா, ஃபோன் கொடு. அதர்வது ஒரு பேப்பர் முடிஞ்சிருக்கு, இன்னொரு பேப்பர் வந்து நாளைக்கு இருக்குது. நாளைக்கு வந்து இங்கிலீஷ். சாயங்கால ஷாம் கோ ஆ ஜாओ. ஸோ இதுதான் நம்ம ஸ்பெஷல் செலிப்ரேஷன் பர்த்டே விலாக். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ மணி 1லேருந்து 2 வரைக்கும் லஞ்ச் பிரேக் இந்த லேபரர்ஸ்க்கு. ஸோ அந்த பொண்ணு கூப்பிட்டுருந்தேன். ஸோ கொஞ்சம் திங்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் வந்து துணி போட்டிருக்கேன் வாஷிங் மிஷினில், அது பெட்ஷீட்டு போட்டிருக்கேன். எனக்கு ஏதோ இப்போ கொஞ்சம் க்ளவுடியாக ஆகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி மழை என்ன சவுண்ட் அது? ஏதோ கொய்யன்னு சவுண்டு கேட்குது. எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. ஸோ துணி போட்டிருக்கேன், காய் போடணும், பெட்ஷீட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த லிவிங் ரூம் டூர் பார்த்தீங்கல்ல, பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கொடுக்குறேன். ஸோ இந்த லிவிங் ரூமில் வந்து இந்த போர்ஷன் நான் காட்டியிருக்க மாட்டேன். இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ இந்த டோர் எங்கே வருதுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும், ஓகேவா? இந்த பில்லர், இந்த ஒரு பேசேஜ் இருக்குது, இந்த ஸ்கைலைட் ஏரியா, ஓகேவா? இங்கே வந்து நமக்கு ஒரு டோர் இருக்குது, சீக்ரெட் பேசேஜ். பாருங்கள், ஆக்சுவலி மழை வந்தால் நல்லாயிருக்கும். பெங்களூரில் தண்ணி பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனை. கடவுள் புண்ணியத்தில் நமக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது, இங்கே தண்ணி வருது. இப்படி பார்ப்போம். ஸோ இங்கே ஆக்சுவலி செவர் வந்திருக்கணும். செவர் கட் பண்ணிவிட்டு, அதாவது செவர் நான் போடாமல் இந்த மாதிரி டோர் போட்டுட்டு சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே வந்து நமக்கு இவ்வளோ இடம் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக டெட் ஸ்பேஸ், ஓகேவா? ஏதோ லோடு வந்து இறங்கியிருக்கு.
ஸோ இது வந்து டெட் ஸ்பேஸ் ஓகேவா. இங்கே நான் செவர் வச்சுருந்தேன் வச்சுக்கோங்களேன், இந்த இவ்வளோ ஸ்பேஸ் வந்து டெட் ஸ்பேஸ், அதாவது யூஸ் இல்லாமல் வேஸ்ட் ஸ்பேஸ் ஆகிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி டோர் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு வாஷிங் ஏரியா மாதிரி பண்ணியாச்சு. இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹோம் டோர் போட்டிருப்போம், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ க்ளீனாக டைல் போட்டு அழகாக ஒரு ட்ரெடிஷ்னலாக டேப் போட்டு, ஸோ இங்கேருந்து பைப்பை வச்சுட்டேன். ஸோ அந்த பக்கம் நம்ம செடியெல்லாம் வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றுறக்க வசதியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணோம், இந்த வேலை பாக்கி இருக்கு இன்னும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிச்சம் மீதி டைல்ஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குளிக்கலாம் ஓகேவா, பாத்திரம் கழுவலாம், அதே மாதிரி துணி துவைச்சிக்கலாம். ஸோ நம்ம வீடு கழுவி தள்ளினாக்கா அந்த தண்ணியெல்லாம் நான் இங்கே தான் ஊற்றுறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு வாட்டர் அவுட்லெட்டும் வச்சாச்சு ஓகேவா. இந்த பாருங்கள், இதெல்லாம் அமேசானில் வாங்கினது. அழகாக எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் குழா, நம்ம வீட்டில் எல்லா காமன் ஏரியாலாம் இந்த மாதிரி இது தான் போட்டிருக்கோம். நல்ல விலையிலையும் கிடச்சிச்சு. எங்கேயும் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கிரானைட் பீஸ் வந்து நம்ம வீட்டில் எல்லா இடத்துல பார்க்க கிடைக்கும், பாத்ரூம்லேருந்து கிச்சன்லேருந்து. ஸோ இங்கேயும் ராட் போட்டாச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நல்லா யூஸ் ஆகுது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் இடம் பாருங்களேன், நல்ல ஸ்பேஷியஸ் இடம் பாருங்கள். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது இடம், நல்லா தாராளமாக இருக்குது. நல்லா உங்களுக்கு 1.5 அடிக்கு மேலேயே இருக்கும், 1.5 அடி 2 அடி இருக்குமோ. ஸோ இங்கே வந்து ஒரு லைட்டும் போட்டோம். ஸோ நம்ம வந்து உள்ளே இருந்து கூட லாக் பண்ணிவிட்டு எதுனா வாஷிங் க்ளீனிங் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ப்ரைவசி. ஸோ இந்த ஏரியாவுக்கு லைட் இருக்குது. இங்கே வந்து மேலே வந்து இந்த மாதிரி போட்டோம் ஓகே. ஸோ லைட் இருக்கும், ஃபுல்லாக க்ரில் போட்டுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம சீக்ரெட் ஸ்பேஸோட போர்ஷன் 1, இது வந்து போர்ஷன் 2. கேட்டுக்கு அந்த பக்கம், இந்த கேட்டில் கூட இந்த மாதிரி ப்ரைவசிக்கு இந்த மாதிரி போட்டாச்சு. டனாயிங். ஸோ இது வந்து ஃபுல் பேசேஜ். அங்கே ஒரு கேட் போடணும், அந்த இடத்துல அந்த கேட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம துணி காய போடுறோம் ஃபுல்லாக. இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் தான் இருக்குது, தீர்த்துடுறோம். அதை சாப்பிட்டு மிச்சம். ஸோ நம்ம நிஜமாகவே க்ளவுடியாக இருக்குது, மழை வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் துணி வந்து நான் மேலே காய் போட்டேன். மேலேயும் நமக்கு இடம் இருக்குது, பால்கனியில் நீட்டாக அந்த ராட்ஸ் கட்டி போட்டிருக்கோம். ஸோ நான் அது நம்ம மேலே இருக்கிற ரூம் டூர் பார்க்கும்போது நான் அது காட்டுறேன். மேலே இருக்கிற பெட்ரூமில் போட்டிருக்கோம். ஸோ விஹான் ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறம் நான் ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுப்பேன். இது வந்து ஆஷ்கார்ட் ஜூஸ். ஸோ இதுதான். ஸோ இது வந்து ரொம்ப சூட்லேருந்து வந்த உடனே கொடுக்கக்கூடாது, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்து கொடுப்பேன். காலையில் இது குடித்தா இன்னும் நல்லது. காலையில் டைம் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா 7 மணிக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி, 7 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும், 7:05 பஸ் வந்துடும். யாரோ வந்திருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும்.